ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அனுஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம அடிக்கடி படம் எடுத்து ஒரு மாதிரி தலைவலி ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ஜாலியாக கேம் விளாட்லான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் பேர் என்னென்னா கிராணி 3. ஆமாங்க, இந்த கிராணி 3 தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி விளாட்றோம், இந்த கிராணிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறோம் தான் இந்த கேமில் முழுசாக பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்க போகுது இந்த கேம். முழுசாக என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது கேம் விளையாடணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் விளையாடுறேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் இதில் சொல்லிடுறாங்க. லோடு ஆகிட்டுருக்கு. Day 1. ஃபஸ்ட்டே நம்மளை இந்த கிராணி ஏதோ ஒரு இருட்டு ரூமில் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு கீழே ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். கீழே ஒரு சாவி மாதிரி இருக்குது. சரி, இது ஓப்பன் பண்ணுவோம் வாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தா அங்கே பாருங்கள், எவ்வளோ படுத்துக்கலாம் பாருங்களேன். அந்த இது கதவுக்கு மேலே ஒரு இது சாவி மாதிரி ஏதோ கிடக்குது பாருங்கள். இந்த உள்ளாக்க இந்த சாவி இதுக்காக தேவைடும். ஏதோ ஆக்சிலேட்டர்னு போட்டிருக்கு அதில். கதவு நான் பார்த்தே திறப்போம். ஸோ பின்னாடி கிராணி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், பின்னாடி வருது காய்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? திட்டு ஐயோ 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 எதுக்குள்ளே போகிறேன்னு தெரியலையே. அவ்வளோதான், லாக் ஆகிக்குள்ளே ஒழிஞ்சுப்போம். ஸோ அந்த கம்பு உள்ளாக்க விடுதுங்க. என்னங்க கம்பு உள்ளாக்க விடுது? விட்டு ஆட்டிடும் பழக்க நம்மளையே. லூசு மூதேவியாக இருக்கும். போன அது பெட்டாக்ஸ்லேயே. சீதேவி பெற்ற மூதேவி எங்கே போகிற? ஸோ வாங்க அது பின்னாடி போவோம். கம்பு விட்டு உள்ளே காட்டுதுங்க நம்மளை பார்த்தா. வருதுங்க கிராணி. தாய்க்கிழவி என்ன பின்னாடியே வர. வாங்க வாங்க அதே மாதிரி ஒளிஞ்சுப்போம். இந்த வாட்டி எதை வச்சு விட போகுது இல்லையே. வாய்க்குள்ளே வேற விடுதுங்க கம்பை விட்டு. கிராணி, நான் மனுஷன், என்ன கம்பெல்லாம் வாய்க்குள்ளே விடாத. அப்படி வாங்க வாங்கப்பா, கேர்ஃபுல்லாக பார்ப்போம். போயிடுச்சு. என்னங்க இது, நம்மளை போட மாட்டேங்குது. அதுக்கு எனக்கும் போர் சண்டை மாதிரி நடக்குது. அது பின்னாடி நான் போக, அது என்னை துரத்த, மாற்றி மாற்றி சண்டை மாதிரி தான் இருக்குது. நைஸ் நிற்கிதுங்க. என்ன பண்ணுவோம் பார்ப்போம். போயிடுச்சு. கீழே ட்ராப்பு கிடக்குது பாருங்கள். மூதி நம்மளை ட்ராப் போட்டு வச்சுருக்கு சாவணும்னு. மேலே போயிடுச்சு. வாங்க இந்த கதவுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ காய்ஸ், இதுக்குள்ளே நிறைய இது இருக்குது. கீழே ஏதோ ட்ராயர் இருக்குது. ஒன்றுமே இல்லையே. மேலே ஏதோ இருக்குது பாருங்களேன். என்னது இது? இது கன் இல்லை, கன்னுக்குள்ளே புல்லெட்டு. இது என்னமோ ஃப்யூஸுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ உள்ளே போவோம். கேர்ஃபுல்லாகவே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. என்னமோ இருக்குது. என்னது இது? அதுவும் எங்கே ஒரே இடத்துக்கு திரும்ப வர மாதிரி தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை ட்ராயரில். இல்லை ஏதோ ரெட் கலரில் இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு தான் கண்ணு தரல ஒரு வேலை. அதில் ஏதோ இருந்துச்சுங்க. வெப்பன் கீ. இது தேவைப்படணும் உங்களுக்கு எதுக்காது. இந்த அதுக்கு மேலே என்னமோ கிடந்துச்சு. அது புல்லட் இதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க கீழே போவோம். அந்த கிராணி வராதுன்னு நினைக்கிறேன். மேலே படிட்டு வழியாக போவோமா? போவாங்க. ஸோ காய்ஸ், கதவை பூட்டிடுவோம் இப்போதைக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. இது என்னது? எங்க ஸ்லிங் ஷூட்டுங்க. தேவைப்படும். கீழே உட்காந்துப்போம். ஸோ காய்ஸ், கீழே நிற்போம். இந்த கிராணி மூதை வந்தாலும் வரும். இது எதுக்கு இருக்குன்னு தெரியலைங்க.
கீழே ஏதாவது கிடக்குதான்னு பார்ப்போம். திடீர்னு இது இருக்குன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஸோ காய்ஸ், இந்த கட்டை மாதிரி இருக்கிறது என்னன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு இதை பற்றி தெரில அவ்வளோ. ஒன்றுமே இல்லை பாக்ஸில். மண்டை முட்டுங்க. கதவை திறந்து பார்ப்போமா? கிராணி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மேலே படிக்கட்டு வழியாக போவோம். என்ன ஆகுது? ஸோ இது என்ன? வாங்க இந்த கதவை திறந்து பார்ப்போம். ஸோ காய்ஸ், ஃபுல்லாக கடமும் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை லாக் பண்ணிடுவோம் டோரை. இது என்னது? ஷூட் கன்னாம். ஓகே, இதுக்கு நம்மளுக்கு கன்று தேவைன்னு சொல்கிறாங்க. வாங்க இதில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ட்ராயரில் என்னங்க இது? மேட்ச் பாக்ஸா? இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? போனங்கிட்டு ட்ராப். ஸ்லிங் ஷூட்டுன்னு இருக்கே அப்படின்னா என்னது? இருங்க கீழே குனிஞ்சு பார்ப்போம் எதாவது கிடக்குதான்னு. கிராணி தாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. செத்துருப்ப நேரம் உங்கள் கிராணி கீழே நிற்கிது பாருங்க. கிளவி, தாய் கிளவி மூதேவி. என்ன பண்ணுற? கீழே ஸ்ரீதேவி போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே இருங்க போயிடுச்சு. பையா இப்போ வந்தால் போது பாருங்க. பார்க்குதோ? போயிடுச்சு. கேர்ஃபுல்லாக பார்ப்போம். போயிடுச்சு. வாங்க. ஸோ ஒரு வழியாக கீழே போயிடுச்சு. அது அப்படியே பையா போனோம்னா, ஸோ காய்ஸ் அப்படியே என்னாச்சுங்க? என்னங்க இப்போ தான் எனக்கு போனேன், அதுக்குள்ளே மண்டையை போட வச்சிருச்சு. சரி விட்டுங்க, அடுத்ததில் பார்ப்போம். நம்ம தான் டே 2ல். டே 2ல் இப்போ நம்ம திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்தே போக வேண்டியதாக இருக்குங்க. திரும்பவும் சாவி வச்சு திறக்கணும். இந்த வாட்டி நான் என்ன நினச்சிட்டேன், நான் இந்த வாட்டி அந்த எம்மனால் கூட என்னை சாவடிக்க முடியாத நான் இந்த வாட்டி ஒரு போட்டி போட்டேங்க. இந்த வாட்டி ஸ்பீடாக எல்லாத்தையும் பண்ணி விடணும். அவ்வளோதான். நம்ம தான் ஃபுல்லாக திறந்து விட்டு எவன் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கணும். வாங்க மேலே போவோம். இந்தா வந்துருச்சுல கிளவி. மறுபடியும் கதவை திறந்த அப்படியே வாங்க. அது இதை கதவை பூட்டிடும். என்னங்க எங்க மாட்டிப்போமா? ஐயோ தாய் கிளவி வந்துருச்சு. போட்டுச்சுடா மண்டையிலே. போட்டு ஆமை குத்து போடுங்க. பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.